எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வாரம் வந்து ஃபாரெக்ஸ் மேஜர் கரன்சில வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ட்ரேடெல்லாம் கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்களும் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடர் இருந்தா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்ப்போம். யூரோ யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட் ஒரு பெரிய ஸ்விங் ட்ரேடிங். இது ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் நான் வந்து ஷோ பண்றேன் பாருங்க. ஸ்விங் ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஸ்விங் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 பாயிண்ட்டு. பட் நம்ம வந்து 2200 பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் செட் பண்றோம். நம்ம வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர் பண்ணி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 3500 பாயிண்ட் இருக்கு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 2200 பாயிண்ட் தான் வந்து கேட்ச் பண்ணோம். சைட்வேஸ்ல அரைச்சதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் ஆயிட்டோம். ஸ்வாப் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஃபர்தரா ஃபாலோ ஆயிடுச்சு. அது ஏன் ஃபாலோ ஆச்சுன்னு அதையும் பார்த்துருவோம். 1 ஹவர் சார்ட் போங்க. 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். இதுக்கு டார்கெட் செட் பண்றோம். இந்த டார்கெட் வந்து குடுத்து தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ரைசிங் வெட்ஜ் வந்து நம்ம ட்ராப் பண்ணி வச்சிருந்தோம். பட் வந்து நம்மளால ட்ரேட் எடுக்க முடியல. ஏன்னா வந்து கேப் டவுன்ல போயிருச்சு இது. கேப் டவுன்ல சரியான ஃபால் ஆயிருச்சு. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ட்ரேட் வந்து கிடைக்கல. ஸோ நம்ம வந்து என்ட்ரி வந்து கரெக்ட்டா வந்து என்ட்ரி எடுத்து வச்சிருந்தோம். சைட்வேஸ் காரணமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் ஆயிட்டோம். சரி, நெக்ஸ்ட் ட்ரேட் வந்தா வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வெட்ஜ்ல. பட் வெட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் ஆயிட்டு போயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து நம்ம எடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். அதே சார்ட் தான் நான் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன் யூரோ யுஎஸ்டில. அந்த பெரிய ஸ்விங் ட்ரேடிங் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து டார்கெட் செட் பண்றோம். பட் இது வந்து சின்ன டார்கெட் தான். பட் நம்ம தான் வந்து இங்க தான் வந்து ஸ்விங் வந்து ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். இங்க பாருங்க. 4 ஹவர் வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். 3500 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள எக்ஸிட் ஆயிட்டு, இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள ட்ரேட் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 2200 பாயிண்ட் வந்து நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். வாங்க அத மெஷர் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட 2200 பாயிண்ட். பட் நம்ம வந்து பெரிய ஸ்விங் தான் வந்து புடிச்சிருக்கணும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால பெரிய ஸ்விங் வந்து பிடிக்க முடியல. ஓகே. நம்ம வந்து பிரிடிக்ஷன் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா யூரோ யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. ஸ்விங் ட்ரேடிங், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். ஓகே. நம்ம வந்து பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட் பிஃபோர் என்ட்ரி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து என்ட்ரி போயிருந்தோம். பட் சைட்வேஸ் காரணமாக நம்ம எக்ஸிட் ஆயிட்டு, பட் இது ஒண்ணு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதில நம்ம வந்து செல்லுக்கு தான் நம்ம வந்து எய்ம் பண்ணோம். அதுக்கு ஏத்த மாரியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல் பேட்டர்னே கிடைச்சிருக்கு. ரைசிங் வெட்ஜ் பட் நம்மளால எடுக்க முடியல. கேப் டவுன்ல போயிருச்சு. பட் சிமெட்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செல்லிங் தான் கிடைச்சிருக்கு. அங்கருந்து வந்து நம்ம வந்து 2200 பாயிண்ட் வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம யூரோ யுஎஸ்டி வந்து பார்த்தோம். ஒரு சரியான ஸ்விங் இது.
நம்ம ரியல் ட்ரேடில் வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். பட் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்னா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து ஸ்வாப் சார்ஜ் எல்லாம் ரொம்ப இருக்குது. மேபி ஸ்வாப் ஃப்ரீயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கரன்சி பார்ப்போம். ஜிபிபியூஎஸ்டி. ஜிபிபியூஎஸ்டி லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லியிருப்பேன். கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே இருந்தது. இங்கே இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் ஸ்விங் ட்ரேடிங் வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அது ஸ்விங் ஆயிருச்சு. நம்ம வந்து கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் பார்த்து நம்ம பார்ப்போம். 1 ஹவர் சார்ட். ஜிபிபியூஎஸ்டி 1 ஹவர் சார்ட் எலியாட் வேவ். வாங்க அதை ட்ரா பண்ணுவோம். இதுக்கு வந்து டார்கெட் செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். டார்கெட் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு. ஓகே, 1 ஹவரில் ஒரு எலியட் வேவ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ட்ரேட் எடுத்து கேட்டால் நம்ம வந்து இதில் எடுக்கல. நாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து யூஎஸ்ல வந்து சூப்பரான ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். அதை பார்ப்போம். ஓகே, எலியாட் வேவ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏயுடி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான என்ட்ரி நம்மளுக்கு வந்து கிடைக்கல. நம்ம வந்து யூரோ யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு என்ட்ரி கிடைச்சது. 1 ஹவர் சார்ட்டில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. அது வந்து டுடே தான் வந்து ஹிட் ஆயிருச்சு. நைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரைச்சிட்டு இருந்தது. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து நான் செட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருந்தேன். டுடே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஹிட் ஆயிருக்கு. 1 ஹவர் சார்ட்டு நியூசிலாந்து யூஎஸ்டி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். வாங்க இது வந்து பிஃபோர் என்ட்ரி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டார்கெட் வந்து ரீச் ஆக 2 டேஸ் ஆயிருக்கு. ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நியூசிலாந்து யூஎஸ்டி பிஃபோர் என்ட்ரி. இங்கே பாருங்கள், நியூசிலாந்து யூஎஸ்டி பிஃபோர் என்ட்ரியில் நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இங்கே வந்து என்ட்ரி எடுத்துட்டோம். அக்ரெசிவாக போயிட்டோம். டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தோம். 1:2 நல்ல ட்ரேடு. 1:2.5 வரும். ஒரு சூப்பரான என்ட்ரி இது. ஓகே, நியூசிலாந்து யூஎஸ்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்தந்த பேட்டர்னால நல்லா ஒர்க் ஆகிருக்கு, நல்லா ரிஸ்க் ரிவார்டு வந்து இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நம்ம அடுத்த கரன்சி பார்ப்போம். யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு சிமெட்ரிக் ஃபார்மேஷனில் இருந்தது. பட் அது ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ நம்ம அதுக்கு சிமெட்ரிக் வந்து போகலை. இது டே சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டே சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் ஃப்ளாகில் கூட இருக்குது. பட் இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மேஷன் தான் இருக்குது. லெட்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து இந்த டாப் போயிட்டு செல் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இது பையில் தான் இருக்குது. இப்போதைக்கு பையில் இருக்குது. லெட்ஸ் இந்த டாப் வந்தால் தெரியும் செல் ஆக ட்ரை பண்ணுதா இல்லை வந்து பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு. பட் டே சார்ட்டில் கிளியராக வந்து இது செல்லு தான். 4 ஹவரில் வேணால் இப்போ வந்து பை ஆகிட்டு இருக்கு. அதுவும் கரெக்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஓகே, சிஹெச்எஃப் பார்ப்போம். சிஹெச்எஃப் யூஎஸ்டி சிஹெச்எஃப் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு சிமெட்ரிக் பார்த்துருந்தோம். பட் அந்த சிமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரேக் அவுட்டெல்லாம் இல்லை. பட் பை தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பையாக இருந்தது. டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தோம். சிமெட்ரிக் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது.
இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து இருக்கு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைச்சிருக்கு. ஸோ, இது வந்து கிளியரா தெரியுது. ஒரு பையிங் தான் இருக்கு. ஸோ, ஃப்ளாக் வந்து டார்கெட் செட் பண்ண போறோம். சிமெட்ரிக்கல் டார்கெட் தாண்டி தான் போகுது. கட் பண்ணி போடு. சிமெட்ரிக்கல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அத தாண்டி தான் வந்து ஃப்ளாகோட டார்கெட் இருக்கு. பட் 2மே பை தான் காட்டுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு. டே சார்ட்ல வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அது. ஸோ, இந்த ட்ரேட் வந்து நான் வந்து எடுக்கல. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ யுஎஸ்டி, நியூசிலாந்து யுஎஸ்டிலே வந்து ட்ரேட் பண்ணியாச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் யாருனா எடுத்திருந்தா அந்த டாப் டாப் வந்தா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடணும். ஒரு ஹோல் செக் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. பார்த்தீங்களா? ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து பிரேக் ஆனா மட்டும் தான் டார்கெட் போகும். இல்லன்னா வந்து டவுட் தான். ஸோ, நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன், அட்வான்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ, இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. பிரேக் ஆனா தான் தெரியும் டார்கெட் போகுமா, போகாதான்னு சொல்லிட்டு. இந்த மாரி ட்ரேடா இருந்தா நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டவுட் ஆயிருந்தா கூட நம்ம வந்து அத எடுக்க வேணாம். வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே. யுஎஸ்டி ஜேபிஒய். நெக்ஸ்ட் வந்து யுஎஸ்டி ஜேபிஒய் பார்ப்போம். யுஎஸ்டி ஜேபிஒய் 4 ஹவர் சார்ட். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரை பேட்டர்ன் வந்திருக்கு. வாங்க அத பார்ப்போம். இப்போ மார்க்கெட்ல வந்து ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல பேட்டர்ன், நல்ல ஸ்விங் வந்து ரீசென்ட்டா எதுவுமே கிடைக்கல. பட் இப்ப கிடைச்சது வந்து சூப்பரான என்ட்ரி தான். யுஎஸ்டி ஜேபிஒய் ஒரு நல்ல ஒரு டிரைவ் பேட்டர்ன். வாங்க அத செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ண போறோம். 618 0.618 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மென்ட் வந்திருக்கு. செகண்ட் ரீட்ரேஸ்மென்ட் வந்து நம்ம செக் பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா 0.618. ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, 0.618 வந்திருக்கு. ஸோ நம்ம இத வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவா வந்து கன்சிடர் பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் செட் பண்ண போறோம். இது வந்து கிட்டத்தட்ட டார்கெட் நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகல. மேபி டார்கெட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகலாம். ரொம்ப கிட்ட தான் இருக்கு டார்கெட்டு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவ் பேட்டர்ன் யுஎஸ்டி ஜேபிஒய் 4 ஹவர் சார்ட். ஒரு நல்ல ஒரு ட்ரேட் இது. பட் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்துலாம் ட்ரேட் பண்ணதுனால வந்து இதுலலாம் ட்ரேட் பண்ணல. ஓகே. நம்ம வந்து ஒரு 1 ஆர் 2 கரன்சி மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். மேஜர் கரன்சி எல்லாத்துலயுமே வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம். எது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குதோ அதில என்ட்ரி எடுப்போம். பட் இதுவும் வந்து சூப்பரான என்ட்ரி தான். ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா வந்து பார்த்தா, இப்போதைக்கு எதுவும் இல்ல. பட் 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பேரிஷ் ஃபிளாக் மாரி வந்து அந்த ஃபார்மேஷன்ல இருக்கு. சில்வரும், கோல்டும் சேம் தான். அத அத மட்டும் பார்த்துருவோம். இது ஒரு ஃபார்மேஷன்ல இருக்கு. பேரிஷ் ஃபிளாக் ஃபார்மேஷன்ல இருக்கு. ஒரு பேரிஷ் ஃபிளாக்ல இருக்கு. அது வந்து பிரேக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா, சில்வரும் கிட்டத்தட்ட அதே தான். பட் வந்து சில்வரும் கோல்டு கம்பேர் பண்ணா கோல்டு சூப்பரா இருக்கு. சில்வர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கும். சரியில்ல. பட் கோல்டு தான் வந்து சூப்பரா இருக்கு. பேரிஷ் ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு சூப்பரா இருக்கு. லெட்ஸ் சி டாப்ல போயிட்டு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ யுஎஸ்டி பார்த்தோம். ஒரு ட்ரேட் பார்த்தோம். நியூசிலாந்து யுஎஸ்டி பார்த்தோம். யுஎஸ்டி ஜேபிஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால டிரைவ் பேட்டர்ன் வந்து நம்ம எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நியூசிலாந்து யுஎஸ்டில வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். 2ம் சேமா தான் வந்து என்ட்ரி கிடைச்சது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேபிஒய். ஜேபிஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீக் அகோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. வாங்க அத பார்ப்போம். 4 ஹவர் சார்ட். இதுக்கு வந்து டார்கெட் செட் பண்ண போறோம்.
டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். ஜிபிபி ஜேபிஒய் 4 ஹவர் சார்ட்டு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் டார்கெட் வந்து பக்காவாக ஹிட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் எல்லாம் பார்த்துருவோம். USD நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நியூசிலாந்து USD பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஃபோர் என்ட்ரி வந்து பார்த்துருந்தோம். அந்த பிரேக் அவுட் தான் எடுத்திருந்தோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜிபிபி ஜேபிஐ பார்ப்போம். ஜிபிபி ஜேபிஒய் 4 ஹவர் சார்ட் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் என்ட்ரி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஹிட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆக்ஷன் ப்ளஸ் அட்வான்ஸ் பேட்டர்ன் கம்பைன் பண்ணி பண்ணுறோம். ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பர்ஃபெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி அது ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். பட் அது 100% இருக்குமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் வின்னிங் ரேஷியோ நம்ம வந்து இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு ஃபாரெக்ஸாக இருந்தால் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்டாக இருந்தால் வந்து ஃபாரெக்ஸில் வந்து கேளுங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் அட்வான்ஸ் பேட்டர்ன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see another video. Thank you.